எங்கடா போறீங்க எங்கடா போறீங்க நீ நான் இருக்கேனா நீங்க என்ன வேணா பண்ணுங்க என்ன பேசணும் நோ நோ ஹலோ गाइस வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் லிட்டில் திங் சேனல். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே என்டர்டைனிங்காக இருக்க போது, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கோவா டே 1ஓட வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு கோவாவில் டே 2ஓட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஆனால் என்டர்டைனிங்காக இருக்கும். இந்த வீடியோவில் நிறைய ஹிஸ்ட்ரிலாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு மார்னிங் தூங்கி எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் போய் உடுப்பி ஹோட்டலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் ஓல்டு கோவா தான் போயிட்டுருக்கோம். கோவாவில் நார்த் கோவா சவுத் கோவா ரெண்டு இருக்குங்க. இதில் நார்த் கோவாவில் இருக்க பாகா பீச்சுக்கும் காலிங்கட் பீச்சுக்கு தான் நேற்று போயிருந்தோம். இன்னைக்கு நம்ம சவுத் கோவாவில் இருக்க ஓல்டு கோவா போயிட்டுருக்கோம். ஸோ ஓல்டு கோவா போகிறதுக்கு இந்த பஞ்சும் பிரிட்ஜ் வழியாக தான் போகணும். இந்த பஞ்சும் பிரிட்ஜ் நிறைய மூவிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கோவான்னு எடுத்தாலே இந்த பஞ்சும் பிரிட்ஜ் தான் ஃபர்ஸ்ட் எல்லா மூவிஸ்லையும் காமிப்பாங்க. அந்த பிரிட்ஜ் தான் இது. இந்த பிரிட்ஜுக்கு அடியில் தாங்க கசினோ க்ரூஸ், பிக் டாடி இது எல்லாமே இருக்குது. இந்த பிரிட்ஜ் நைட்டில் பார்க்க தான் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது நைட்டில் உங்களுக்கு காமிக்கிறோம், பாருங்கள். சரிங்க, உங்களுக்கு ஹிஸ்ட்ரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த ஓல்டு கோவா பற்றி ஹிஸ்ட்ரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. அதனால் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த ஓல்டு கோவாவில் ஃபேமஸான சர்ச் ரெண்டு இருக்குங்க. சர்ச்சில் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறையவே இருக்குது. அது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நாங்கள் கார் பார்க் பண்ண தான் போயிட்டுருக்கோம். இங்கே எங்கே கார் பார்க் பண்ணாலும் கண்டிப்பாக அங்கே அமௌண்ட் கேட்பாங்க. ஸோ நீங்கள் எங்கே பார்க் பண்ணாலும் அதுக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் நம்ம வர முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் கேண்டில்ஸும் மாலையும் வாங்கிட்டு போயிட்டு அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். இந்த ஓல்டு கோவா வந்து 16th செஞ்சுரியிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குங்க. இது போர்ச்சுகீஸ் வந்து ரூல்ஸ் பண்ணிட்டு இருந்த காலத்துலேருந்து இருக்குது. ஸோ இந்த சர்ச் வந்து பசிலிக் ஆஃப் பாம் ஜீசஸ் சர்ச் சொல்கிறாங்க. இந்த சர்ச்சில் தான் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியரோட பாடி வந்து 400 இயர்ஸ்க்கு அப்புறமும் அழுகாமல் இந்த சர்ச்சில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான சர்ச் தான் இது. இதை பார்க்க நிறைய டூரிஸ்ட் தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த சர்ச்சில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே அலௌடு கிடையாது. நான் தெரியாமல் தான் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இங்கே வச்சுருக்க காஃபினில் தான் வந்து செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியரோட பாடி வந்து வச்சுருக்காங்க. நாம் நேரில் பார்க்கும்போது அவரோட பாடிஸ் கொஞ்சம் கிளியராக தெரியும், பட் வீடியோஸில் அவ்வளோ தெரியாது. செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் வந்து 1542 இறந்துருக்காரு. December 3 தான் இறந்துருக்காரு. அதனால் இவரோட ஃபீஸ்ட்டை வந்து எல்லா கேத்தலிக்ஸும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இவரை நம்பி இவர் வந்து எல்லாருமே இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல இவர் போட்ட ட்ரெஸ்ஸு, இவர் ப்ரீச் பண்ணது எல்லாமே வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ அவரை பற்றின விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நிறைய கேத்தலிக்ஸ் இவரை நம்பி இவர்கிட்ட இன்னுமே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் 1542 கோவாவுக்கு வந்திருக்காரு. இவர் இட்டாலியிலிருந்து கோவாவுக்கு வந்து இங்கே ப்ரீஸ் பண்ணியிருந்திருக்காரு. கோவாவில் ப்ரீஸ் பண்ணும்போது எப்படி பண்ணியிருந்திருக்காருன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பெல் வச்சுட்டு இங்கே இருக்க ஸ்ட்ரீட்டில் வந்து பெல் அடிச்சுட்டு ஜீசஸ் பற்றி ப்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் வந்து மாஸ்லாம் வச்சுருந்துருக்காரு. ஸோ கடைசி அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஓல்டு கோவாவில் இருக்க சர்ச்சில் தான் ப்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் உடம்பு சரியில்லாமல் இறந்து போன பின்னாடி இவர் வந்து நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி இவர் வந்து ப்ரீஸ் பண்ணிட்டு இருந்ததுனால இவரோட உடம்பு வந்து ஃபர்ஸ்ட் சைனால தான் வந்து அடக்கம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் அங்கிருந்து எடுத்து வேற இடத்துக்கு மாற்றும் போது அவரோட உடம்பு வந்து அழுகாமலே இருக்கு. 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரோட பாடி வந்து சேஞ்ச் பண்ண போயிருக்காங்க. அப்போ வரைக்குமே அவரோட உடம்பு வந்து அழுகாம இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் ஓல்டு கோவாவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியரோட பாடி வந்து அழுகாமல் இருக்கிறதுக்கு இவங்க எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணவே கிடையாது. ஸோ 400 இயர்ஸ்க்கு மேலே ஆயும் இன்னுமே அழுகாமல் இருக்குது. அதனால தான் வந்து இவர் வந்து எல்லாருமே அதிசயமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சர்ச்சில் இருக்க ஆர்ட் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இது எல்லாமே வந்து போர்ச்சுகீஸோட ஆர்கிடெக்சரன் அடையாளமாக வந்து இன்னுமே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து சர்ச்சோட என்ட்ரன்ஸ் அண்ட் சைடில் இருக்க பார்ட் தான். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இது எல்லாமே பார்த்துக்கிட்டு அப்படியே சர்ச்சோட பேக் சைடு போய் பார்த்தோம். ஸோ பேக் சைடு போகும்போது இன்னுமே அழகாக இருந்தது. சர்ச்சோட சைடில் பேக் சைடெல்லாம் இன்னுமே வந்து அழகாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே நாங்கள் பார்த்துட்டு போயிட்டுருக்கும்போது வந்து டக்குன்னு மழை வந்துருச்சு. இந்த சீன் வந்து வேறு லெவலில் இருந்தது பாருங்கள்.
வந்து கேத்தலிக் சர்ச் ஆஃப் செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சர்ச் கூட இருக்குது. இந்த சர்ச்சில் நிறைய மியூசியம்லாம் வச்சுருக்காங்க. நம்ம போய் பார்த்தோம்னா இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க. இங்கே நானும் மிதுனும் ஒன்றா தான் போய்கிட்டு இருந்தோம். அங்கே ஒரு குரூப்பாக ஒரு கேர்ள்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் மிதுனை பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரில, டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே சிஸ்டர் கிராஸ் ஆனாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொன்னாங்க. மிதுன் அவங்களுக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மியூசியம்குள்ளே வரதுக்காக டிக்கெட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வரும்போது நான் மிதுன் 2 பேர் மட்டும்தான் இங்கே வந்தோம். இங்கே ஃபுல்லாக டோட்டலாக ரொம்பவே இருட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் உள்ளே வர சென்சார் லைட் வச்சுருந்தாங்க. அப்படியே டக்குன்னு லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ டக்குன்னு இந்த சைடில் வச்சுருந்த ஃபாதர் மாதிரி இருக்கிற டாய்ஸ் எல்லாம் பார்த்து டக்குன்னு நான் பயந்துட்டேன். பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ஃபாதர்ஸ் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்க இடம், டேபிள்ஸ், சேர், அவங்க யூஸ் பண்ணியிருக்க அங்கி, பைபிள், இந்த மாதிரி நிறைய டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இதெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்குள்ள பயங்கர டயர்டாயிருச்சு. இந்த டயர்ட் ஆனதுனால மிதுன் எப்படி மாறிட்டா இருப்பாருங்க. அண்ட் சர்ச்குள்ளே பார்த்தீங்கன்னா செயின்ட் ஃப்ரான்சிஸோட ஸ்டாச்சு, ஜீசஸோட ஸ்டாச்சு, மேரி ஸ்டாச்சு எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து ஸ்டாச்சு வாங்கிட்டு போனால் எங்களுக்கு பிளஸிங்காக இருக்கும்னு சொல்லி நாங்களும் அங்கேருந்து ஒரு ஸ்டாச்சு வாங்கிட்டு வந்தோம். ஸ்டாச்சு வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஃபோன்பே, ஜிபே எதுவுமே கிடையாது. கேஷ் எடுத்துகிட்டு போனால் மட்டும் தான் நம்மளால் வாங்கிட்டு வர முடியும். அண்ட் இந்த சர்ச்சோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் சொல்லிட்டு ஒரு மியூசியம் இருக்குது. இந்த மியூசியமில் போர்ச்சுகல் காலத்தில் இந்தியாவோட ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நாங்கள் ஜுவாரி பிரிட்ஜ் வழியாக தாங்க போயிட்டுருக்கோம். இந்த பிரிட்ஜ் இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க. பஞ்சம் பிரிட்ஜ் மாதிரியே இருக்குது. இந்த பிரிட்ஜ் வந்து நார்த் கோவாலேருந்து சவுத் கோவா கனெக்ட் பண்ணுது. இந்த பிரிட்ஜ் மேலேயே 2 ரெஸ்டாரண்ட்ஸ் கூட கட்டி வச்சுருக்காங்க. இந்த பிரிட்ஜ் தூரம் வந்து 13 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் கூட நைட் டைம் பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு நைட் டைம் காமிக்கிறேன். இந்த பிரிட்ஜ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக் கூட இருக்குது. இதுவும் பார்க்க அழகாக. எங்கடா போறீங்க? எங்கே போயிட்டுருக்கோம் இதெல்லாம் வந்து நீயே சொல்லு. ஏன்னா இப்போ நான் பேசுறது எப்படி இந்த வீடியோவில் சவுண்டு கேட்டிருக்காது ஒழுங்கா?
சரியா? அதனால தெரிஞ்சவங்கள பார்த்துட்டு இப்ப மறுபடியும் இன்னொரு தெரிஞ்சவங்கள பார்க்கணும். தெரிஞ்சவங்கள பார்க்க வந்தோம்ல, அந்த தெரிஞ்சவங்கள எப்படி தெரியும்? இல்ல அதான் கொஞ்சம் பெரிய ஸ்டோரி, அது கேக்குறவங்களுக்கு பொறுமை இருக்காது. சோ இந்த இடத்தோட பேர் என்ன அது சொல்லுங்க. இந்த இடத்தோட பேர் வந்து மடுகான். மடுகான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து எல்லாம் சொல்றது அது கரெக்டா இருக்க பேர் வந்து மார்கோவா. மார்கோவா. இது வந்து சவுத் கோவா. சரியா? அத இப்ப நார்மலா வந்து கூப்பிடுறவங்கலாம் மடுகான் மடுகான்னு சொல்லுவாங்க. சரி, மனோஜனா வீடு எந்த ஏரியால இருக்கு கோவால? மனோஜனா வந்து மப்சா தாண்டி அந்த அவுட்டர் பெர்னம் சொல்லிட்டு ஒரு இடம். டார்கல்மாங்க. ஓகே ஓகே. சரி, நீ சொன்ன முழு கதையும் சொல்லிட்டு இருப்ப, அதெல்லாம் கேட்க முடியாது. போதும், அவங்க கேட்பாங்க. நெக்ஸ்ட் நாங்க மனோஜனை மீட் பண்ணதா போயிட்டு இருக்கோம். பண்றத வீடியோ எடுக்க ஆள் இல்ல, அதான் பிரச்சனை. நீ நான் இருக்கேன், நீங்க என்ன வேணா பண்ணுங்க. என்ன பேசணும் எங்க போயிட்டு இருக்கோம்னா, இப்ப பாத்தீங்கன்னானே நம்ம போய்கிட்டு இருக்க இடங்கள் வந்து அஞ்சுனாவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் கோவால. ஓகே. ஃப்ரம் தார்கல் டு அஞ்சுனா அந்த ரோட்ல ஒரு மலைப்பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தடங்களா வந்து மாடுகள் ஆடுகள் நின்னாலும் அதையும் மீறி அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லுன்னு என்னுடைய மாப்பிள்ள அடிச்சு மோதி போய்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 20 நிமிடங்கள்ல வந்து அடைய வேண்டிய இடத்துக்கு வந்து போயிருவாரு. பார்த்து மாப்பிள்ள ஒரு டேர்னிங்கோட சேர்த்துனா ஒரு வளைவு இருக்கும். டேர்னிங்கும் வளைவும் சேர்த்து தெரியும், ஆனா யூடியூப் பண்ண அதானே, அதையும் சொல்லிட வேண்டியதா இதே சொல்லிட வேண்டியது. நெக்ஸ்ட் நாங்க அஞ்சுனா பீச் பக்கத்துல ரூம் செக் இன் பண்ணிட்டு சால்ட் பாரல் ரெஸ்டாரண்ட்க்கு டின்னர் சாப்பிட போயிருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்ல குழந்தைங்களுக்குன்னு தனியாகவே சேர் கொடுத்துருந்தாங்க. இது இவனுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, சேஃபாகவும் இருந்தது. அண்ட் சைடில் வந்து பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு நம்ம கேட்குறதெல்லாம் டைம் கொடுத்துட்டு கரெக்டான ஒரு அட்மாஸ்பியர் சூப்பராக இருந்தது. ஒரு சிங்கர்லாம் கிடையாது, ஜஸ்ட் காமனாக வந்திருக்க எங்களை மாதிரி ஒரு ஆள் தான். பட் அழகாக பாட்டு பாடிட்டு இருக்காரு. இதெல்லாம் ரொம்பவே ஜாலியாக இருந்தது.
இடத்தோட வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். அந்த வீடியோ வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.